நிறைய பேர் எங்க வந்து கேட்பாங்க, ஹெர்னியா எப்படி வருது, எப்படி தடுக்கலாம்? ஸோ ஹெர்னியா ஏன் வருதுன்னா, நம்ம வயிற்றுக்குள் ப்ரெஷர் அழுத்தம் ஜாஸ்தி ஆகும்போது வர்றது தான் ஹெர்னியா. இன்ட்ராஅப்டோமினல் ப்ரெஷர் ஜாஸ்தி ஆகும்போது வர்றது தான் ஹெர்னியா. அது எப்பெல்லாம் வருது அப்படின்னு கேட்டால், கிரானிக் ஸ்மோக்கர், சிகரெட் குடிச்சிட்டே இருப்பாங்க, இல்லை ஆஸ்மா, அவங்க இருக்கு இருமல் ரொம்ப வரப்ப அவங்களுக்கு ஹெர்னியா வர வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது கான்ஸ்டிபேஷன், மலச்சிக்கல் இருக்கிறவங்களுக்கு ஹெர்னியா வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க மோஷன் போகிறப்ப ஸ்ட்ரெயின் ரொம்ப பண்ணுவாங்க. மூன்றாவது வயதான ஆண்கள் ப்ராஸ்டேட் தொந்தரவு இருக்கும், யூரின் போகிறப்ப அவங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுவாங்க, அதனால் வர வாய்ப்பு இருக்குது. நான்காவது வெயிட் நிறையா தூக்குவாங்க, அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஹெர்னியா வர வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து மெயின் காரணம். தடுக்கிறதுனா இந்த என்னென்ன காரணம், ஸ்மோக்கிங் பண்ணுறது நிறுத்தினா ஹெர்னியா வர தடுக்கலாம். ஆஸ்மா மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து அவங்களுடைய ஆஸ்மா நுரையீரல் டாக்டர் சந்திச்சு இருமல் கண்ட்ரோல் பண்ணால் குறைக்க வாய்ப்பு இருக்குது. நல்ல நார்ச்சத்து மிக்க உணவு சாப்பிட்டா மலச்சிக்கல் குறையும். ப்ராஸ்டேட் தொந்தரவு இருக்கவங்க வயிறு ஸ்கேன் பண்ணிவிட்டு அப்படி ப்ராஸ்டேட் சம்மந்த தொந்தரவுக்கு ஒரு யூராலஜிஸ்ட்டை பார்த்துட்டு சிகிச்சை பெற்றால் அந்த ஹெர்னியா வரும் காமனஸ்ட் காரணத்தை நம்ம தடுக்கலாம்.